Hello friends, welcome back to How to Videos. Xiaomi வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது OS வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இவ்வளோ நாள் நமக்கு வந்து Miui தான் இருந்துட்டு இருக்கு. பட் இனிமேல் நமக்கு வந்து Miui வந்து இருக்காது. HyperOs அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன புதுசாக இருக்குது? ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து இதை பற்றி வந்து பார்க்கலாம். ஸோ கைஸ் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். Xiaomi Mi. ஸோ இவங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டாப் மொபைல் பிராண்டாக வந்து இருக்காங்க. மொபைல் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு வேண்டி வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐ வந்து ஆரம்பிக்கல. ஸோ இவங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் ரோம் மட்டும் தான் வந்து வச்சுருந்துருக்காங்க. ஸோ கஸ்டம் ரோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஸ்கின் வந்து இருக்கும். அது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஓஎஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நிறைய ஓஎஸ் நமக்கு வந்து இருக்குது. ஸோ லைனேஜ் ஓஎஸ், ஆரோ ஓஎஸ், ட்ரெஃபஸ்ட், ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து நிறைய ஓஎஸ் இருந்திருக்கு. ஸோ அதே ஒரு பேரில் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐ கூட இருந்திருக்கு. இந்த மியூஐ கஸ்டம் ரோம் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 16, 2010. ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு 13 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மியூஐ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 13 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா Xiaomi வந்துட்டு மியூஐ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா HyperOsன்னு வச்சுருக்காங்க. ஸோ இனிமேல் நீங்கள் வாங்க போகிற ஃபோன் எல்லாத்துமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த HyperOs தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த HyperOs பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி வந்துட்டு எனக்கு வந்து ரெட்மி டிவைஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சதுக்கான காரணமே வந்து பார்த்தீங்கன்னா மியூஐ தான். அந்த மியூஐக்காக மட்டுமே நம்ம வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து ரெட்மி வாங்க அப்படின்னு சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மியூஐ வந்து நல்லாயிருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா மியூஐ 7லேருந்து இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். மியூஐ 7, 8, 9, 10, 11, 12, 13. ஸோ அதுக்கப்புறம் 14. ஸோ கிட்டத்தட்ட நானே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 இயர்ஸ் ஆஃப் மியூஐ வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வருஷன் வந்து பார்த்தீங்கன்னா மியூஐ 8 தான். எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பர்சனல் ஃபேவரட்டான விஷயம். அதில் எனக்கு ஒரு 3 விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேட்டரி ஐக்கான். ஸோ பேட்டரி ஐக்கான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லாங்காக வந்து கொடுத்துருப்பாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். செகண்ட் ஒன்று அதில் இருக்கிற ஐக்கான்ஸ் தான். அந்த ஐக்கான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமல் டிசைனில் ரொம்ப ரொம்ப ஃப்ளாட்டாக வந்து இருக்கும். எனக்கு அது பர்சனல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சென்டரில் இருக்கிற ஃபீச்சர். ஸோ நமக்கு மேலே நோட்டிஃபிகேஷன் பார் வந்து இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெதர் டீட்டெயில்ஸ் வந்து காட்டும். இதில் என்ன ப்ரோ பெரிய வித்தியாசம், வெதர் டீட்டெயில்ஸ் காட்டுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த வெதர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் வந்து ஆகும். சப்போஸ் ரெயின் ஏதாவது வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மேலே ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது ரெயின் வர மாதிரி எஃபெக்ட் வந்து காட்டும். நமக்கு வந்துட்டு ஒரு நார்மலான ஒரு வெதர் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அனிமேஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக காட்டும். ஸோ இந்த ஃபீச்சர் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மியூஐ 8 வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் மியூஐ 9க்கு அப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மியூஐ 10 வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ மியூஐ 9க்கும் மியூஐ 10க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு மேஜர் டிஃப்ரெண்ட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நமக்கு வந்து 7, 8, 9லாம் வந்து ஒரு சிமிலராக இருந்துச்சு. பட் 10, 11, 12லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட்லேயே வந்து போயிருச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தா ரீடிசைன் வந்து பண்ணிட்டாங்க. பட் அந்த டைம் நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. பட் நான் வந்து பார்த்தா அந்த ஓல்டு ஐகான்ஸ், அதுக்கப்புறம் அந்த பேட்டரி பார், அதுக்கப்புறம் அந்த முதல்ல சொன்ன அந்த வெதர் விஜிட்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன். ஸோ இப்போ கூட நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கூல் பேட் நோட் லைட் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா மியூஐ 10 வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஸ்டில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மியூஐ 10 வந்து நல்லாவே இருக்குது. இப்போ இந்த கதையெல்லாம் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ வந்து பார்த்துருப்பீங்க. பட் எனக்கு பர்சனலாக வந்து தோணுச்சு, அதான் வந்து சொன்னேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த HyperOsக்கு வந்து வரலாம். இதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த HyperOs 1.0. ஸோ இது நமக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணதே நமக்கு வந்து பார்த்தா Xiaomiயோட ஓனர் தான். ஸோ லீஜெண்ட் அவர் தான் வந்து ட்விட்டரில் வந்து ட்வீட் வந்து போட்டிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு HyperOs அப்படின்னு சொல்லி கான்சன்ட்ரேட் வந்து பண்ணிட்டு இருக்கோம். இனிமேல் உங்களுக்கு அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த HyperOs நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து Xiaomiயோட 14 சீரிஸ் வந்து வரப்போகுது. அதில் வந்து நமக்கு டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா HyperOs வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு நமக்கு இந்த HyperOsல வந்து என்னென்ன முக்கியமான ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த ரீடிசைனில் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு ஒன்றுமே வந்து லீக் ஆகவே கிடையாது. பட் ஆனால் அந்த கண்ட்ரோல் சென்டரில் மட்டும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆன மாதிரி இமேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அது கூட நமக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கர்வாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த HyperOs பற்றி நமக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எதுவுமே தெரியல. எந்த விதமான ஃபீச்சர் வந்து லீக் ஆக கிடையாது. Xiaomiயோட 14 சீரிஸ் வந்து வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா HyperOs வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க முடியும். ஓகே, ஒன்ஸ் நமக்கு இந்த Xiaomiயோட 14 சீரிஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா HyperOs பற்றி நம்ம ஃபுல்லாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். பட் பர்சனலாக எனக்கே வந்து பார்த்து நிறைய கொஸ்டின் வந்து இருக்குது. ஸோ என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த HyperOs வந்துட்டு நமக்கு சைனாவில் மட்டும் தான் வச்சுக்குவாங்களா, இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா MIUI 15 ஒரு அப்டேட் வந்து கொடுப்பாங்களா, இல்லைனா வந்து போத் சைனா அண்ட் இந்தியாவுக்கு நமக்கு ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா HyperOs தான் இருக்குமா? ஸோ ஆல்ரெடி ரன்னிங் ஆகிட்டு இருக்க டிவைஸ்லாம் நமக்கு வந்து MIUI 13, 14 ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த ஃபோனுக்கு நம்ம அப்டேட் கொடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா HyperOs மாற்றிடுவாங்களா? ஸோ இந்த டவுட் கூட இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த HyperOs வந்து பார்த்தீங்கன்னா AOSPயோட பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆண்ட்ராய்டு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட். ஸோ ஒரு பேஸ் பண்ணியிருக்கோம் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட நம்ம ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி போகாமல் நல்லா இருக்கும். ஏன்னா ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வேணும் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய டிவைஸ் ஆல்ரெடி இருக்குது. பட் ரெட்மி ஃபோன் வாங்குறதுக்கான காரணமே அந்த MIUI அந்த ஃபீச்சர்ஸ்க்காக தான். பட் அது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து விட்டுற மாட்டாங்க.
ஸோ நம்ம வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நீங்கள் யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா Xioami HyperOs அப்படின்னு சொல்லி போட்டு நிறையா வீடியோ வந்து போட்டிருப்பாங்க. எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது வீடியோ போட்டிருப்பாங்க. என்னென்ன முக்கியமான புது ஃபீச்சர் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே அஃபிஷியலாக வந்து கன்ஃபர்மேஷன் ஆனது கிடையாது. எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா Miui 15ஓட அப்டேட் ஒரு சில தான் வந்து போட்டிருக்காங்க. எதுவுமே வந்து 100% ஒரிஜினல் கிடையாது. நமக்கு எப்போ Xiomiயோட 14 சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆகுதோ அன்றைக்கி தான் நமக்கு வந்து எல்லாமே தெரியும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா HyperOsோட தற்போதைய நிலைமை இப்போ தான் இப்படி போயிட்டுருக்கு. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. ஸோ கீழே ரெட் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ண நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். என்னாலும் சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a good day.